ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. பெரிய சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதை கட் பண்ணி லேயராக பிரித்து வச்சுக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். நெக்ஸ்ட்டு ஒரு 3 எக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா அந்த மாதிரி மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருங்க. கடாய் சூடானோடனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அது இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பிட்டு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரிங் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிறது அந்த முட்டையை இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி அந்த ரவுண்டுக்குள்ளேயே ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு இதை திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற முட்டையும் அதே போல் செஞ்சுக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்க பாருங்கள். இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுபோல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.